பீகாரில் 2 கட்டமாக தேர்தல் நடத்தப்படுவதாக ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை தெரிவித்து வருகிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பீகார் மாநில தேர்தல் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகாரில் மொத்தம் உள்ள 243 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதி முதற்கட்டமும், நவம்பர் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலும் நடைபெறும். நவம்பர் 6ஆம் தேதி முதற்கட்டத்தில் 121 தொகுதிகளுக்கும், நவம்பர் 11ஆம் தேதி 122 தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை வெள்ளிக்கிழமை நவம்பர் 14ஆம் தேதி, அதாவது 2ஆம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து 3 நாட்கள் கழித்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் என்பது இந்த அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு துவங்க இருக்கிறது. அதே போல வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் அக்டோபர் 17. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை அக்டோபர் 18ஆம் தேதி துவங்கும் எனவும், அதே போல வேட்புமனுக்களை வேட்பாளர்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி அக்டோபர் 20 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு 15 நாட்கள் கழித்து முதற்கட்ட தேர்தல், அதாவது நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார்.